உடல்நலம் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பல பிரச்சனைகள் இருக்குது. மருத்துவமனைக்கு போனப்போ வலிக்கு பரிசோதனை பண்ணாங்க. அப்புறம் நிறைய எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க, அப்புறம் சிடி ஸ்கேன் பண்ணாங்க, டெக்ஸாஸ் ஸ்கேன் பண்ணாங்க. இப்படி நிறைய பரிசோதனையில் முதுகுத்தண்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட மனம் தளராமல் இத்தனை வருஷமாக மருத்துவரையாவோட கட்சியில் பயணம் பண்ணிட்டோம். அதனால் இறுதி வரை பயணம் பண்ணுறதுக்கு நம்ம முக்கிய பயணம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி என்ன பேசப்பட்ட நிலையில் இப்போ ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நான் மன உளைச்சல் வேதனைப்படுறது மாதிரியே எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அடிமட்டத்தில் கீழே எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பு. வரக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நாளும் பக்கம் இரு தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது எங்கள் கட்சியில் எல்லாரும் குழம்பு போய் ரொம்ப வேதனை இருக்கிறாங்க. இது மாறணும், மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறதா என்னுடைய விருப்பமாக ஆசை. எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆசையாக தான். அதனால் இதுக்கு தீர்வு என்ன, முடிவு என்னென்னா இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்களாம் முடிவு பண்ணாதே வேறு தீர்வு எல்லாம் பேசி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு. என்ன நடக்க போகுதுன்னா இப்போ இருவரும் பேசி என்ன தீர்வு முடிவுங்கிறத அவங்க தான் வெளியிடணும். அப்படி ஒரு முடிவு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பழைய நிலைமைக்கு மேலே எதிர்கொண்டு எழுதணும், வளர்ச்சி பெறணும். இருவரும் பேசி நல்ல தீர்வு எட்ட வேண்டும் என்பதா என்னுடைய கருத்தாகவும் எங்கள் கட்சியினுடைய எல்லாருடைய கருத்தாகவும். கொரோனா மாற்றம் தொடர்பாக மனு கொடுத்துருக்காங்க ஐயா, அது எப்படியா பார்க்குறீங்க? கொரோனா மாற்றுறதாக ஒரு மனு கொடுக்கப்பட்டு நேற்று மருத்துவரையாவும் ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. இந்த கொரோனா பிரச்சனை இன்னும் பிரச்சனை வராது. அதனை இருக்கிறது இன்னும் ஓராண்டு கூட இல்லை. நிறைய கேள்விகள் உடன் நடக்கிற பிரச்சனைகள்லாம் கேள்விகளாகவும் பதிலாகவும் சொன்னால் அது சரியாக இருக்காது. ஏன்னா ஒரு உட்கட்சி பிரச்சனை, அது முக்கியமானவர்கள். எங்கள் மருத்துவரையா 45 ஆண்டு காலம் சாதாரணமான கட்டி தொட்டியெல்லாம் போய் சோறு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்தவர். அவர் இல்லைன்னா அந்த இயக்கமே இல்லை. இன்றைக்கி வன்னியர் சங்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அமைப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசப்படுற தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மருத்துவரையா தானே இருக்காரு. அதனால் மருத்துவரையா வழியில் எல்லாரும் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே நேரத்தில் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களை எங்கள் கட்சியில் முன்னிலைப்படுத்தி அவர் முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அதுக்கு மத்திய அமைச்சராக இருந்து அவரை வலிமைப்படுத்திருக்காங்க. அப்போ இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றா சேர்ந்தால் தான் மீண்டும் பெரிய வலிமையாக இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் மிகப்பெரிய சோதனையை நமக்கு நலிவு தான் ஏற்படும். அதனால் இந்த நலிவு ஏற்படக்கூடாது, சோதனை போகணும். இப்படி மாறி மாறி பொறுப்பாளர் மாற்றுறது, போடுறது, நீக்கிறது ஒரு தீர்வு அமையாது. இது விரைவில் தீர்வு காணலாம். எந்த கட்சியும் தலையிட முடியாது. இதில் யாரும் இப்போ நாங்கள் சொல்கிறதோ அல்லது மற்றவங்க சொல்கிறதோ, எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறதோ அல்லது வேறு கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுலாம் எடுபடாது. அப்படி ஒன்றும் இல்லை. மாற்று கட்சியில் இன்னொரு கட்சியில் எந்த கட்சியில் சொன்னால் கூட அதை ஏற்றுப்போம். என்ன அவங்க சொல்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட செய்திகள் எங்களுக்கு வரும். எந்த கட்சியில் இருந்தால் இந்த பிளவுக்கு உண்டான காரணங்கிற செய்தி எதுவும் வரல. எந்த கட்சிகளும் காரணமும் இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் தான் தீர்வு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.